வணக்கம் அன்பர்களே. 108 நாட்கள் 108 பயிற்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எதிரியை அழிக்க அகோரியோட தாந்திரிக முறை. இது கொஞ்சம் பவர்ஃபுல்லானது தான், செஞ்சு பாருங்கள். நம்ம அனுபவத்தில் பார்த்தது நல்ல வேலை செய்யும், அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. தாந்திரிகம்தான் அது, மந்திரங்கள் எதுவுமே இல்லை, தாந்திரிகம்தான். சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்திரம் இப்போ நான் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள், இதுதான் எந்திரம். இது எந்திரத்தை எதில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், வெள்ளாடு ஜாதி. இந்த வெள்ளாடு ஜாதியோட தோல், அந்த ஆட்டோட தோலில் 4x4 அல்லது 2x2 அந்த தோலை வெட்டி நல்லா இழுத்து வச்சு பதனம் பண்ணணும். உப்பு போட்டு நல்லா பதனம் பண்ணி எதுவும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பண்ணிட்டிங்கன்னா போதும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, இரும்பு ஆணியில் கருப்பு கலர் மை வச்சு இந்த எந்திரம் எழுதணும். இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் போன இது பார்த்தீங்க இல்லையா, அதில் எந்திரம் எழுதி அந்த நம்பர்ஸ் தான் நான் அந்த எழுதி அதுக்கு கீழே எதிரியோட பெயர், இன்னாருடைய மகன் இன்னார், இல்லை தாயார் பேர் தெரியல அப்படின்னா எதிரி பேரை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு இது என்ன பண்ணுறீங்க, இது என்றைக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில் தெற்கு நோக்கி தான் எழுதணும். எழுதும்போது ஒரு ஊதுபத்தி மட்டும் ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு மண் கலயம், இந்த கலயம் இருக்கு இல்லையா, மண் கலயம் எடுத்துகிட்டு அதில் கல்லுப்பு கொட்டிடுங்க. உள்ள ஒரு அளவுக்கு கட்டிட்டு அதுக்கு நடுவில் இந்த எந்திரத்தை வச்சு மறுபடியும் மேலே உப்பை போட்டு கொட்டிடுங்க. மேலே மறுபடியும் உப்பை போட்டு கொட்டிட்டு கருப்பு துணியால் வீடு மேலே கருப்பு துணியை வச்சு நல்லா சுற்றிடுங்க. சுற்றிட்டு சனிக்கிழமை அந்த 1 to 2 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா, சுடுகாட்டில் பழைய கல்லறைகள் இருக்குது இல்லையா, ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஆன கல்லறைக்கு முன்னாடி இந்த இதை புதைக்கணும். கல்லறை முன்னாடி புதைச்சிட்டு அங்கே ஒரு முட்டையும் நெல் பொரி அதையும் போட்டுட்டு நீங்கள் பாட்டு திரும்பி பார்க்காம வந்துடலாம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா, இந்த சனிக்கிழமை யமகண்ட நேரமும் நம்ம புதைக்கக்கூடிய 1 to 2 அந்த சனி ஓரை அந்த நேரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சரியானதாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எதிரிக்கு உப்புச்சத்து பிரச்சனை வந்துடும், கால் வீக்கம் கொடுத்துரும், உடம்பு எதிரியால் நீங்கள் நியாயமாக பாதிச்சிருக்கணும். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு ஏனோ தானோன்னு செஞ்சிட்டிங்கன்னா கடைசியில் அது உங்களுக்கு பக்கம் திரும்பிடும். அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் ஐயோ போச்சு என்னால் வராது, இதுக்கு கண்டுபிடிக்கவும் முடியாது. எங்கேயாவது போயிட்டு இந்த ஏதாவது இருக்குது, பிரச்சனை இருக்குது, செய்வன கோளாறு அது இதுன்னு பார்த்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது, கண்ணுக்கு தெரியாது. இது ஒரு அவ்வளோ மோசமான தாந்திரிகம். அது நம்ம எந்த எதிராளிக்கு வைக்கிறோமோ அந்த எதிராளிக்கு உப்புச்சத்து கூடி போய் அதிகபட்சமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிரும். அதனால் இதை கொஞ்சம் பார்த்து கையாளுங்க. நியாயமான கோரிக்கையாக இருந்தால் பண்ணுங்கள். சரிங்களா? இது அற்புதமாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அதுபோல் கமெண்ட்டில் நிறைய கேட்டிருந்தீங்க, கைக்கருப்பு மந்திரம்லாம் கேட்டிருக்கீங்க. கைக்கருப்பு மந்திரம் செய்முறைகள்லாம் வேறு, மந்திரங்கள் மறைக்கப்பட்டு தான் ஆகணும். பார்க்கலாம், வருங்காலங்களில் நான் பதிவு பண்ணுறேன். எல்லா விஷயத்தையுமே கேட்டிருக்கிறதெல்லாம் பண்ணுறேன். சரிங்களா? கமெண்ட்டில் நிறைய கேட்டிருக்கீங்க. எனக்கு நேரம் வேலை பளு கூடுதலாக இருக்குது, அதனால் இது பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்ல முயற்சி செய்கிறேன். சரிங்களா? சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பைரவாசரணம்.